இன்றைக்கி இன்றைக்கி நாம் கிரிக்கெட் பற்றி பேச போகிறோம். உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்காது அப்படின்னோடனே உடனே டப்புன்னு ஆஃப் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி கிரிக்கெட் பற்றி மட்டும் கிடையாது, இந்த கிரிக்கெட்டால் நம்ம எல்லாருக்கும் மறைமுகமாக உருவாகக்கூடிய ஒரு பாதிப்பை பற்றியும் பேச போகிறோம். சமீபத்தில் ஒரு பையன், அவனுக்கு 19 வயசு தான், அவன் சிஎஸ்கே மேட்ச் பார்க்கணும். சிஎஸ்கே வெர்சஸ் மும்பைன்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச்சு சென்னையில் நடக்குது. அந்த மேட்ச்சை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான். அதுக்காக ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனுக்கு கிடைக்கல. ஸோ அந்த பையன் எப்படியாவது ஒரு டெஸ்பிரேஷன் வருது அவனுக்கு, எப்படியாவது தல தரிசனத்தை பார்த்துடணும், தோனி தரிசனத்தை பார்த்துடணும் அப்படின்னு அவனு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கான். எப்படியாவது டிக்கெட்டை வாங்கிடணும் அப்படிங்கிற வெறியில் இன்ஸ்டாகிராமில் அங்கே இங்கேன்னு எல்லாம் தேடுறான். இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் இருக்குது, ஜென்யூன் ஐபிஎல் டிக்கெட்ஸ் அப்படின்னே ஒரு பேஜ் வச்சுருக்காங்க. அந்த பேஜில் ஒரு ஸ்டோரி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எங்கள்கிட்ட டிக்கெட் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க, சேம் ப்ரைஸு கொஞ்சம் கம்மியாக ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ராவாக வரும், அது மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி போடவும் இந்த பையனுக்கு ஒரே உற்சாகமாகிடுச்சு. இவன் போய் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான். இந்த பையன் காலேஜில் படிக்கிறான், ஃபஸ்ட் இயர் படிக்கிறான். அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்கிறான். அவன் ரொம்ப சூப்பராக நம்ம புக் பண்ணலாம் அப்படின்னு புக் பண்ணுறானுங்க 2 பேர் சேர்ந்து. அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் கேட்குறாங்க, எங்களுக்கு 2 டிக்கெட் வேணுங்க அப்படின்னோடனே அவங்க சொல்கிறான், 1700 டிக்கெட்டு கூட சேர்த்து 2200 நீங்கள் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு. ஸோ 4400 ஜிபே பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவன் எந்த இவன் பயங்கர உஷாராக இருந்திருக்கான். இது ஏமாற்றிட்டாலும் ஏமாற்றிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணியிருக்கான், ஃபுல் அமௌண்ட்டு தரமாட்டேன், பாதி அமௌண்ட்டு தான் தருவேன் அப்படின்ட்டு இருக்கான். அவன் ரொம்ப சந்தோஷம், கொடு அப்படின்னு சொன்னோன்னா இவன் 2200 சம்திங் ஏதோ அனுப்பி விட்ருக்கான். சரிங்களா? அப்போது அவன் என்ன பண்ணுறான், அந்த ஆள் வாங்கிட்டான். சரி, டிக்கெட்டு இப்போ அனுப்பிடுறான் அவனுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு டாக்ஸேஷன் இருக்குது. இங்கே ஒரு டிக்கெட்டுக்கு 1000 ரூபா ஜிஎஸ்டி இருக்குது, சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு 2 ஜிஎஸ்டி கேட்டிருக்கான்ட்ட. அதுக்கு ஈச் 1000 2000, ஒரு டிக்கெட்டுக்கு 500 2 டிக்கெட்டுக்கு 1000 2000 மறுபடியும் நீ போடு, நான் உனக்கு டிக்கெட்டை உடனே புக் பண்ணி அனுப்பிடுவேன். இங்கே நான் மேனேஜ்மெண்ட்டில் பேசிட்டேன், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் என்னோடய ஃப்ரெண்ட் இருக்கார், அவர் கரெக்டாக ப்ராப்பராக பில் பண்ணிடுவார். அப்புறமா உனக்கு இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்னா. இந்த பசங்க எப்படி ரீஃபண்ட் ஆகும் என்னென்னு கேட்டிருக்கானுங்க. அது உன் அக்கௌண்ட்டுக்கே திரும்பி வந்துடும் அப்படின்னு இருக்கானுங்க. உனக்கு இதெல்லாம் தெரியாதா, டேக்ஸ் எல்லாம் எப்போவுமே நீ கட்டிட்டேன்னா ஜிஎஸ்டி அது உனக்கு ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்காங்க. உடனே இவனுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2000 அனுப்பிடுறானுங்க. இந்த பணம் போனது போயிட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, இவனுக்கு ஒன்றுமே புரியல, ஒன்றும் வரல அப்படின்னோடனே மறுபடியும் இவனுக்கு போய் கேட்குறானுங்க, அண்ணா இன்னும் டிக்கெட்டுக்கு எப்போனா தருவீங்க அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், தம்பி இல்லைப்பா, இதோட இது முடியல, இங்கே ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்னு 5000 ருபீஸ் கேட்குறாங்க, ரொம்ப அர்ஜென்ட்டு, அதை கொடுத்துட்டா உடனே டிக்கெட்டை கொடுத்துருவாங்க, நீங்கள் ஒரு 5000 மட்டும் எப்படியாவது உடனே ரெடி பண்ணி போட்டுருங்க அப்படின்னு. ஏற்கனவே இவனுங்க 4500 செலவு பண்ணிட்டானுங்க. இப்போது அது போயிடுமோ அப்படிங்கிற பதட்டம் வேறு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு இவனுக்கு தெரியாமல் இன்னொரு 5000 எப்படியாவது ரெடி பண்ணணும்னு அவங்க அப்பா கிட்டே போய், எங்களுக்கு காலேஜில் அர்ஜென்ட்டாக 5000 கட்ட வேண்டியிருக்கு, கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு 5000 மறுபடியும் போய் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கேட்குறானுங்க, ஆனால் இந்த டெபாசிட் எப்படி நான் திரும்பி கொடுத்துருவாங்களான்னா, இல்லை நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிக்கெட்டை வாங்கிட்டு அங்கே கவுண்டரில் போயிட்டு இந்த மாதிரி என் பேரை சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த 5000 ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே சூப்பர்ன்ட்டு மறுபடியும் 5000 கட்டியிருக்காங்க இந்த சின்ன பசங்க. இப்போது எல்லாம் கிட்டத்தட்ட 10,000 வரைக்கும் கட்டியாச்சு. இவனுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கானுங்க, ஒரு 6 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுறானுங்க. 6 ஹவர்ஸ் கழித்து அந்த நம்பர், ஜிபே பண்ண நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பருக்கு கால் அடித்து கேட்குறானுங்க. அவன் இப்போ நைட்டுக்குள்ளே டிக்கெட் வந்துடும், உங்களுக்கு நான் அப்படியே அனுப்பிடுவேன், ஆன்லைன்லேயே QR கோடு தான், நீங்கள் அதை போய் காட்டி நீங்கள் மேட்ச் பார்க்க போய்க்கலாம் அப்படின்னு. இவன் 6 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு 6 மணி நேரம் கழித்து ஃபோன் பண்ணால் அந்த நம்பரே எடுக்கலை. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பசங்களுக்கு 10,000 போச்சு, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மறுபடியும் வேறு ஒரு நம்பர்லேருந்து அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணுறாங்க, கட் பண்ணிகிட்டே இருக்காங்க, பிளாக் பண்ணிடுறாங்க, சுவிட்ச் ஆஃப் வருது. 2 நாள் கழித்து பார்த்தா அந்த அக்கௌண்ட்டே காணும் இன்ஸ்டாகிராமில், அந்த ஃபோன் நம்பரும் பார்த்தா சுவிட்ச் ஆஃப். இப்போ காசு போச்சு. இப்படி இந்த சிஎஸ்கே அப்படின்ற ஒரு பிராண்டை வச்சுட்டு இன்றைக்கி பிளாக் டிக்கெட் ஸ்கேம் ஒன்று
கொடூரமாக நடந்துகிட்ருக்கு நம்மளை சுற்றி. அதில் யார் பாதிக்கப்படுறாங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குட்டீஸ் தான். இவங்களுக்கு வந்து எப்படியாவது இந்த மேட்சை பார்த்தே ஆகணுன்ற அந்த ஃபோமோ இருக்குல்ல, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அது வந்து பீக்கில் இருக்குது. அது வருஷம் ஏற்றிட்டே போகிறாங்க. இந்த வருஷம் வந்து நீ பொட்டு வச்ச தங்கக்குடம் பாட்டு, அந்த பாட்டு ஒலிக்கும்போது தோனி வந்து என்ட்ரி ஆவார், அதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கு. முந்தின வருஷங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தோனி வந்து தோனிக்கு இதுதான் கடைசி மேட்ச்சு, சென்னையில் இவர் இனிமேல் பார்க்கவே முடியாது, தலை தரிசனம் இதுதான் லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோமோ க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படி வருஷம் ஏதாவது ஒன்றை வச்சு இந்த டிக்கெட்ஸு விற்கிறதுக்கு ஒரு ஹைப்பை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த முறையும் அந்த மாதிரி ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணி விட்டார் தோனி. என்ன பண்ணாருன்னா, அவர் சென்னை என்ட்ரி ஆகும்போது ஒரு டிஷர்ட் போட்டிருந்தார். அதில் வந்து மார்ஸ் கோடில் ஒன்று எழுதியிருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது இதுதான் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி. அவரும் வந்து மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க, இதுதான் கடைசி, இனிமேல் தோனி விளையாடுறத நம்மளால் பார்க்க முடியாதோ, எப்படியாவது அதை பார்த்துடணும் அப்படின்னு ஒரு உந்துதலுக்கு உள்ளாகிறாங்க. அவங்க வந்து ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு ஹைப்பு க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் அதுக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போக ட்ரை பண்ணுறது. இப்போது அதுக்கு இந்த டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மார்க்கெட்டில் 10,000, 15,000, 30,000, 50,000த்துக்கெலாம் விற்கிறாங்க. அந்த ரியல் ப்ரைஸ் டிக்கெட் வந்து 1,500, 2,000, 3,000 தான் இருக்கும். அது வந்து 5,000, 15,000, 20,000த்துக்கெலாம் விற்கப்படுது. நிறைய பசங்க, சின்ன பசங்க, ஸ்விக்கியில் டெலிவரி பண்ணுற பசங்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் அதுக்கு செலவு பண்ணிவிட்டு போய் மேட்ச் பார்க்க போகிறாங்க. ஒரு மாதம் சம்பளத்தை கொடுக்குறாங்க. போன வருஷம் ஒரு லூஸ் மாதிரி ஒருத்தர் வந்து, என் குழந்தைக்கு வந்து நான் ஃபீஸ் கட்டுறதுக்கு வச்சுருந்த பணம், அதை எடுத்துகிட்டு வந்து நான் இந்த மேட்ச் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். இந்த சிஎஸ்கே டிக்கெட் ஸ்கேம் இருக்குல்ல, இதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேசணும் அப்படின்னு நினச்சேன். நான் மெட்ராஸ் மாங்க் ஆதிஷா, இது நீயே ஒலி பாட்காஸ்ட். தினமும் பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நாம் அப்படி பேச போகிற விஷயம் சிஎஸ்கேவோட இந்த டிக்கெட் ஸ்கேம். என்னென்னா, இந்த 19 வயசு பையனோட விஷயத்த சொன்னார்ல, இந்த 19 வயசு பையன் மட்டும் இல்லை, இந்த வயசு வித்தியாசமே கிடையாது. எல்லாரும் போய் டிக்கெட் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் விழுகிறது. டிக்கெட் விலை வேறு கண்ணா பின்னான்னு ஏறி கிடக்கு. நீங்கள் அந்த சேப்பாக்கை சுற்றி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். அந்த ஹோட்டல் ரூம்ஸில் தான் இந்த ஸ்கேமெல்லாம் நடக்கும். உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே போனால் கத்தையாக டிக்கெட் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஒரு டிக்கெட் 10,000, 100 டிக்கெட்லாம் வச்சுருப்பாங்க ஒருத்தர். அப்போ யோசிச்சு பாருங்கள், இதுக்குள்ளே எவ்வளோ பணம் புழங்குது, இது எப்பேற்பட்ட ஒரு மார்க்கெட்டு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. எப்படி வந்து என்னென்னா 33,500 சீட்டு இருக்குது சேப்பாக் மைதானத்தில். இதில் வந்து வெறும் ஏன் வந்து யாருக்குமே டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது? இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா வருஷம் இது நடக்கும். ரசிகர்கள் வந்து எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலம்பாங்க. அப்புறம் க்யூவில் போய் நிற்பாங்க. முன்னாடி வந்து போன வருஷம் வரைக்கும் 2023 வரைக்கும் ஆன்லைன், ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே டிக்கெட் விற்றுட்டு இருந்தாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஆன்லைன் டிக்கெட்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அது வந்து ஐஆர்சிடிசியில் தட்கல் புக் பண்ணுற மாதிரி தான் அந்த ஆன்லைன் டிக்கெட்டில். ஸோ அதில் புக் பண்ண முடியாதுன்றதுனால நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, நாள் காலையிலேயே போய் உட்காந்துருவானுங்க டிக்கெட்டு வாங்குறதுக்கு. அதாவது 24 மணி நேரம், 48 மணி நேரம் முன்னாடியெல்லாம் போய் க்யூவில் உட்காந்துருப்பாங்க. அந்த க்யூவை விட்டு வெளியவே வர முடியாது. நீங்கள் க்யூவிலேயே மாட்டிட்டு உட்காந்துருப்பீங்க. அந்த க்யூவில் வந்து உங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்காது. டாய்லெட்டு கூட போக முடியாது. டாய்லெட் போகிறதுக்கு கூட வழி இருக்காது. நீங்கள் அங்கேருந்து வெளியே போனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அந்த பசங்களே. அந்த க்யூவே ரொம்ப ஸ்ட்ரிக்டான க்யூவாக இருக்கும். அங்கேயே நின்றுட்டு இருக்கணும். உட்காரக்கு இடம் இருக்காது. ரொம்ப பெண்கள் வந்து அந்த க்யூவில் நிற்க முடியாது. மாற்றுத்திறனாளிகளுக்கு க்யூ இருக்காது. அப்படின்னு ரொம்ப மோசமான ஒரு செட்டப்பில் தான் அந்த க்யூ வந்து வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேவலங்கிட்ட ஒரு டிக்கெட்டிங் சிஸ்டம் தான் அந்த சிஎஸ்கே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த ஆஃப்லைன் டிக்கெட் சேல்ஸுக்கு. அப்புறம் ஏன் ஆஃப்லைன் டிக்கெட் சேல்ஸை வந்து 2023 அவங்க நிறுத்தினாங்கன்னா, அவங்க அதுக்கு சொன்ன காரணம் என்னென்னா, பிளாக்கில் வந்து நிறைய பேர் விற்கிறாங்க இந்த மாதிரி ஆஃப்லைனில் டிக்கெட் வாங்கிட்டு போய், ஃபிசிக்கல் டிக்கெட்டு. ஸோ அதனால் அதை வந்து நாங்கள் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு, இனிமேல் ஒன்லி ஆன்லைன் தான், இது மூலமாக நேர்மையாக இனிமேல் டிக்கெட் விற்கலான்னு இருக்கோம் அப்படின்னு டைலாக் விட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா,
நீங்கள் வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணலான்னு போனீங்க அப்படின்னு வைங்க. உங்களை வந்து க்யூவில் வந்து செட் பண்ணுறாங்க அவங்க. நீங்கள் வந்து லாகின் பண்ணோன்னே நீங்கள் வந்து 80வது ஆளாக இருக்கீங்க, 1000வது ஆளாக இருக்கீங்க, 2000வது ஆளாக இருக்கீங்க. ஸோ இது பார்க்க ரொம்ப நேர்மையாக ஒரு டிக்கெட்டிங் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வருது. அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம், ஓகே நமக்கு நிச்சயமாக டிக்கெட் கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் உங்கள் நம்பர் என்ன வேணாலும் இருக்கலாம், க்யூ நம்பரு, உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதோ ஒரு வகையில் டிக்கெட் வந்து இல்லை அப்படின்ருவாங்க, இல்லைனா டெக்னிக்கல் கிளிச் வரும், பேமெண்ட் வந்து உள்ளே போய் நிற்காது, இல்லைனா நீங்கள் செலக்ட் பண்ணுற சீட்டு வந்து புக் ஆகிடுச்சுன்னுவாங்க. அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உங்களுக்கு டிக்கெட் இல்லாமல் போயிடும். அப்போ யார் தாண்டா இந்த மேட்செல்லாம் பார்க்குறா, எப்படி தான் இவ்வளோ கூட்டம் வருது, எப்படி இந்த டிக்கெட்லாம் விற்கிது அப்படின்னு எனக்காவது யோசிச்சிருக்குமா? எப்படின்னா, மொத்த டிக்கெட்டில் 50% ஆஃப் த டிக்கெட்டு வந்து இந்த ஸ்பான்சர்ஸ் இருக்காங்கள்ல அவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஸ்பான்சருக்கு மொத்தமாக கொடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க வந்து ஒப்பந்தமே போட்டிருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பான்சர் டிக்கெட் எல்லாத்தையும் கொடுத்துறது. அது போக டிஎன்சிஏ, அது தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனு, அப்புறம் பிசிசிஐ, அவங்களுக்கெல்லாம் ஒரு 20% டிக்கெட்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ இதுலேயே வந்து கிட்டத்தட்ட 70% டிக்கெட் போயிடுச்சா. இது போக ஒரு 20% விஐபி, செலிப்ரிட்டிஸு, இன்ஃப்ளூயன்சர்ஸு இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. இப்படி எல்லாருக்கும் கொடுத்தது போக மிச்சம் இருக்கிற ஒரு 5000 டிக்கெட்டு மட்டும்தான் ரசிகர்களுக்குன்னு ஒதுக்கப்படுது. ஸோ 5000 டிக்கெட்டு மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அப்போது அந்த 5000 டிக்கெட்டுமே நிறைய ஊழல் நடக்குதுன்றாங்க. அப்போ என்ன தாண்டா, யார் தாண்டா அப்புறம் மேட்ச் பார்க்குறீங்கன்னா, இப்படி இந்த ஸ்பான்சர் இந்த ஃபிசிக்கலாக கொடுக்கப்படுற டிக்கெட் இருக்குல்ல வெளியே, பிசிசிஐயில், டிஎன்சிஏக்கு, ஸ்பான்சர்ஸுக்கு, இந்த டிக்கெட்டு தான் பிளாக் மார்க்கெட்டில் விற்கப்படுது. அதாவது 1000 ரூபா டிக்கெட்டு 10,000 2000 டிக்கெட்டு 15,000 அந்த மாதிரி ரேட் வச்சு கத்தையாக இந்த பிளாக் மார்க்கெட்டில் விற்கப்படுற டிக்கெட்ஸ் எல்லாமே இப்படி தான் விற்கப்படுது. இது ஒரு அப்போ இதை வந்து ஏன் போலீஸ் வந்து கட்டுப்படுத்த மாட்டேங்கிறாங்க? இதை ஏன் வந்து போலீஸ் வந்து கண்டுக்காமல் இருக்காங்க? இதை தடுக்க வேண்டியது தானே, இது ஒரு அநீதி தானே, இது தப்பு தானே. எப்படி வந்து இதை விற்கலாம் அப்படின்லாம் நம்ம கேட்கலாம். ஆனால் இந்த பிஸ்னஸில் அப்படி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வரைக்கும் சிஎஸ்கே டிக்கெட்ஸை பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறாங்கன்னு இது வரைக்கும் யாரையுமே கைது பண்ணதாவோ இல்லை நடவடிக்கை எடுத்ததாவோ நம்ம வந்து கேள்விப்படவே இல்லை. ஸோ இது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ மைண்ட் செட் ஆகிடுச்சு மக்களுக்கும். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆன்லைன்லலாம் டிக்கெட் கிடைக்காது, பிளாக்லையாச்சும் டிக்கெட்டை வாங்கி போய் தலை தரிசனத்தை பண்ணிடுவோம் அப்படின்னு தான் மைண்ட் செட் ஆகிடுச்சு நமக்குமே. இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு ட்ரெண்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த மனநிலை இருக்குல்ல, மக்கள் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம பிளாக்கில் தான் வாங்குவோன்ற மனநிலையை யூஸ் பண்ணிவிட்டு எக்கச்சக்கமான ஸ்கேமர்ஸ் வந்து கிளம்பிட்டானுங்க. அதுவும் குறிப்பாக இன்ஸ்டாகிராமில், ஸோ ஃபேஸ்புக்லேயே இந்த டிக்கெட் விற்கிற குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணுறீங்க, போக முடியலன்னா இந்த குரூப்பில் போய் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு டிக்கெட் இருக்குது வேணும்னா சொல்லுங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரியான குரூப்ஸ் நிறையா இருக்குது. அந்த குரூப்பில் எல்லாம் போய் டிக்கெட் இருக்குது வேணுமான்னு நிறையா பேர் ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஏமாந்து போய் மாட்டினோம்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த 19 வயசுக்கு பண்ணானுங்கள 19 வயசு பையனுக்கு அதையே தான் நமக்கும் பண்ணக்கூடிய ஒரு நிலமை இருக்குது. ஈஸியாக வந்து நம்மளை ஏமாற்றி நம்ம மண்டையை கழுவிட்டு காசு எடுத்துகிட்டு ஓடிடுவானுங்க. இதில் என்னென்ன கொடூரம், நிறைய பேர் இப்போ வந்து அங்கே ட்ரிப்ளிகேன் பூரா ப்ரெஸ்ஸு தான், அவங்களே பிரிண்ட் அடிச்சிடறானுங்க ஒரிஜினல் டிக்கெட் மாதிரியே. அந்த டிக்கெட்டை வந்து கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு காசை வாங்கிட்டு ஓடிடுறது. இப்படி ஒரு ஸ்கேமும் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் போலீஸுக்கு தெரியாமல் நடக்கவே நடக்காது. ஆனால் போலீஸ் வந்து ஏன் இதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, போலீஸ் ஏன் இதை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு புரியல. எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் நீங்கள் ஆன்லைனில் இந்த ஃபேஸ்புக்கில் கூகுளில் போயிட்டு சிஎஸ்கே டிக்கெட் ஸ்கேம் அப்படின்னு போட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக வரும். எத்தனை கதை தெரியுங்களா, எல்லோரும் ஏமாந்துருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ போலியான அக்கௌண்ட்ஸ் இருக்குது. எல்லோரும் இந்த சின்ன பசங்களை தான் டார்கெட் பண்ணுறானுங்க. அவங்கள தான் ஏமாற்றிட முடியும் ஈஸியாக. அவனுங்களும் வந்து வெறி பிடிச்சிட்டு எப்படியாவது வீட்டிலேருந்து காசை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்றானுங்க. இவங்களை டார்கெட் பண்ணி இன்றைக்கி பெரிய ஒரு ஸ்கேம் நடக்குது. நம்ம ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நம்ம பசங்களை வந்து ஏமாற்றி காசு அட்டையை போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. எனக்கு வந்து இதில் தோனி இருக்கார்ல, தோனி மேலே எனக்கு ரொம்ப பெரிய அன்பும் மரியாதையும் உண்டு. நானே ஒரு தோனி ஃபேன் தான். ஆனால் என்னென்னா, தோனி வந்து வருஷம் இந்த சிஎஸ்கே பேஸ் பண்ணி ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுறது இருக்குல்ல, அதுவே ஒரு தனி ஸ்கேம் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. என்னென்னா, அவர் ஆட போகிறதே அந்த 1 பாலோ 2 பாலோ தான்.
அந்த 2 பாலுக்காக தான் மொத்தமாக இந்த மொத்த ஸ்கேம்களும் நடக்குது. அவர் ஆடுற அந்த 2 பாலை பார்க்குறதுக்கு தான். அதுக்கு 10,000 செலவு பண்ணுறேன், 20,000 செலவு பண்ணுறேன், ஒரு மாதம் சம்பளத்தை கொடுக்குறேன் அப்படின்னு வர்றது இருக்குல்ல, அது பார்க்க வந்து ரொம்ப நான்சென்ஸாக இருக்குது. ஏன்னா கிரிக்கெட்டுன்றது அது இல்லைல்ல. இதில் நிறைய பேர் எனக்கு கிரிக்கெட்டே தெரியாது, ஆர்ஜே பாருன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து போட்டிருக்காங்க எனக்கு கிரிக்கெட்டே தெரியாது, ஆனாலும் தலை தரிசனத்துக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு போடுறது இருக்குல்ல. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு ட்ரெண்டை உருவாக்குறாங்க. உங்களுக்கு கிரிக்கெட் தெரியலனாலும் பரவாயில்ல, போய் கிரவுண்டில் நின்று ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு. இது ஒரு பெரிய நான்சென்ஸாக மாறிக்கிட்டு இருக்குது. ஏன்னா கிரிக்கெட் அப்படிங்கிறது அங்கே 2ஆம் பட்சமாகி இது ஏதோ ஒரு சடங்கு மாதிரி ஆயிடுச்சு. இதோட தொடர்ச்சி தான் கிரவுண்டில் நல்லா விளையாண்டுட்டுருக்கிற பிளேயரை அவுட் ஆக சொல்லி கத்துறது, அவுட் ஆனால் அதுக்கு வந்து விசில் அடித்து கொண்டாடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அதெல்லாம் வந்து என்னடா அது கிரிக்கெட்டாடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி நம்மளை நினைக்க வைக்கும். இதுதான் இவங்க ஸ்கேம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம உஷாராக இருந்து நம்ம தான் நம்மளை காத்துக்கணும். டிவிலேயே அழகாக மேட்ச் பார்க்கலாம். டிவிலேயும் அதே தோனி தான் வர போகிறாரு, அதே 2 பால் தான் ஆட போகிறாரு. தேவையில்லாமல் அங்கே இங்கேன்னு பிளாக்கில் டிக்கெட் வாங்குற ட்ரை பண்ணி ஆன்லைனில் உங்கள் காசை வந்து இழந்துடாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்க பசங்க கேட்டாங்களாலோ இல்லை உங்களுக்கே வந்து அந்த வெறி மனசுக்குள்ளே அதிகமானாலோ தயவு செய்து ஒழுங்காக மரியாதையாக டிவியில் பாடுறா என்ன அப்படின்னு டிவியில் பார்க்க ஊக்கப்படுத்துறது நம்ம பாக்கெட்டுகளுக்கு நல்லது. அப்படி என்ன வந்து நம்ம இந்த அனுபவத்தை வந்து அங்கே பெறப்போகிறோம் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படியே பெற்றாலும் நானும் போயிருக்கேன். அது ஒரு 2 நிமிஷம் ஹாப்பினஸ் தான். அதுக்கு வந்து இத்தனை 1000 செலவு பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாச்சும் பசங்களுக்கும் நமக்குமே பணத்தோட அருமை கொஞ்சம் தெரியணும். மற்றபடி இந்த சிஎஸ்கே டிக்கெட் ஸ்கேம் பற்றி தான் இன்றைக்கி நான் பேசணும்னு நினச்சேன். ஸோ மக்களே உஷாராக இருங்க. நாளைக்கு வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஸ்மைல் பண்ணிட்டே இருங்க, ஜாலியாக இருங்க. எதை செஞ்சாலும் கவனத்தோடு செய்யுங்க. நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீய ஒளி பாட்காஸ்ட்.